வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் 27 வருஷத்துக்கு ஒரு முறை வெளில வந்து கொலை பண்ணுறேன். இந்த இட்டு பெண்ணி வயசு எத்தனை வருஷமானாலும் தக்காளி உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டானா துரத்திட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் சும்மா விட மாட்டான் போல அந்த பைபிளை. சரியான சைக்கோ ஒருத்தனை துரத்தி ஸ்டாக் பண்ணி அவனை பயமுறுத்தி அதுக்கப்புறம் கொள்றதுல தான் அவனுக்கு கிக்கே இருக்கான். பசி வந்தால் அந்த பைபிளை அவனாக இருக்க மாட்டான். மென்டல் டார்ச்சர் பண்ணி பயமுறுத்தி கொள்றாங்க. அந்த வகையில் இட் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ல் பல இடங்களில் நம்ம பசங்களை அவன் துரத்திக்கிட்டே இருந்திருக்கான். பேக்ரவுண்டில் அவன் இருக்கிறத நேர்ப்பு மிஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் அவன் சாப்டர் 1 சாப்டர் 2ல் அப்பீர் ஆகியிருக்கான்னு சொல்லி மொத்தமாக பார்த்துடலாமா? சாப்டர் 1லேருந்தே போயிடலாம். சாப்டர் 1ஓட ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஜார்ஜி தான் அவன் போட்டுதான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். அதனால படத்தோட ஓப்பனிங்லேயே ஆரம்பிச்ச பாடம் 2 நிமிஷம் கூட போயிருக்காது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பெண்ணி வயசை லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஜார்ஜி ஃபர்ஸ்ட் டைம் இருட்டில் அந்த மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் 2 கண்கள் மட்டும் மிளிரும். நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லாமல் ஜார்ஜியை அங்கேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த பைபிளை. அவன் ஸ்ட்ரக்சர் தெரியல, பட் கண்ணை மட்டும் உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும். அப்புறம் என்ன, மழை பெய்யும் போது கால்வாய்க்குள்ளே கடலை வித்துட்டு இருக்கேன் வரியாடான்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் ஜார்ஜியை கட்சி இழுத்து கொண்டு போயிடுவான். மொதல் பலிக்கடாவே ஜார்ஜி தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லூசர்ஸ் கிளப்புங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் பென்னி வைஸ் அவன் பசங்களை துரத்த ஆரம்பிச்சிருப்பான். முக்கியமாக பென் மேலே தான் அதிகமான ஃபோக்கஸ் போட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா பென்னுக்கு தான் ஹென்ரி மூலிமா பெரிய அந்த புள்ளி சுற்றி வளர்ச்சிருப்பாங்க. ஸோ ஹென்ரியே ஒரு கில்லராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இட்டு யோசிச்சிருக்க என்னமோ. பென் அந்த புள்ளிஸ் டார்ச்சல் பண்ணும்போது போன அந்த காருக்கு பின்னாடி ஒரு இடத்துல பலூன் வரும். ஆஃபீஸாக இட்டுக்கான ரெஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பென்னை காப்பாற்றினா நம்ம லூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் இருக்குது. கார் கிராஃபிட்டின்னு சொல்லலாம். அந்த கார் பெயிண்டிங்கில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. பட் பெவர்லி அண்ட் மைக் பேசி முடிச்சிட்டப்புறம் அந்த இடத்த நீங்கள் திரும்ப நோட் பண்ணி பாருங்கள். பின்னாடி பெனிவைஸ் அந்த டக்குன்னு பெயிண்டிங்கில் பேர் ஆகியிருக்கு. மொதல் ஷாட்டுக்கும் அடுத்த ஷாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ பெனிவைஸ் லூசர்ஸ் கிளப் டார்கெட் வச்சிருச்சுன்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, இதை தொடர்ந்து சாப்டர் 2லையுமே இதே பெயிண்டிங்கை நம்ம மைக் கடந்து போகும்போது அந்த இடத்துல உங்களால் இந்த பெனிவைஸை நோட் பண்ண முடியும். இது பெயிண்டிங்கை யாராவது வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. சாப்டர் 2ஓட ஓப்பனிங்கில் இதே சவத்தை திரும்ப காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களால் அந்த பெனிவைஸை பார்க்க முடியாது. பட் அதுவே மைக் அந்த பைக்கில் கடந்து போகிற அந்த சமயத்தில் மட்டும் இந்த பெனிவைஸ் எட்டி பார்க்குற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பைபிள் நம்ம லூசர்ஸ் கிளப் டார்கெட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சிருக்கான்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ பெனிவைஸ் இந்த மாதிரி இங்கே அப்பேரானதான் கண்டிப்பாக நீங்கள் போய் மிஸ் பண்ணியிருப்பீங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து பென் இந்த பெனிவைஸை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போயிருமா. அங்கே இருக்க அந்த லைப்ரரியன் அப்படி பென் என்ன தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் நல்லா நோட் பண்ணுங்க, அந்த கிளவி சிரிக்கிறான். சும்மாலாம் சிரிக்கலைங்க, ஒரு மாதிரி டெவிலிஷ் ஸ்மைலாக இருக்கல. என்னை பற்றி தான் நீ படிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி பெனிவைஸ் கிளவியோட வேஷத்தில் வந்து நின்றுட்டு இருக்க போல தான் எனக்கு தோணுது. என்ன பெனிவைஸில் எந்த வேஷத்துக்கு வேணாச்சு எப்படி வேணாச்சும் ஒரு மாற முடியும். ஸோ பென்னை அவன் நோட்டை விட்டுட்டு இருக்கான் போல. அண்ட் அந்த இடத்துல தான் ஒரு பலூனுமே கிளம்பி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக பெனிவைஸ் தான். அண்ட் பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இந்த வரலாறை பற்றி படிக்கும்போது இதுக்கு முன்னாடி ஏற்கப்பட்ட குழந்தைங்க ஒரு ஈஸ்டர் எக் ஹண்டில் செத்த மாதிரி நோட் பண்ணுவான். அந்த ஃபோட்டோ ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெனிவைஸ் இருக்கதான் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு பேஜஸுக்கும் பின்னாடி ஒவ்வொரு ட்ராஜடிக்கும் பின்னாடி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பெனிவைஸ் இருப்பாங்க. அதை நோட் பண்ணியே காமிச்சிருப்பாங்க. ஸோ பெனிவைஸ் கொலைகளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நான் தாண்டா பண்ணுங்கிற மாதிரி ஓப்பனாகவே தன்னை அடையாளம் வச்சு தாங்க போயிருக்கான். வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் ஒன்றும் பிடிக்க முடியாது, அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. பேய்ங்க அவன். ஐ மீன் டெக்னிக்கலாக பேய் கிடையாது, 5th டைமென்ஷன் ஏலியன். பட் சொல்கிறேன், பழங்காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரானா அவன். அதை தொடர்ந்து ஓப்பனாகவே இந்த பக்கம் நான் தானே அவங்கள துரத்துறேங்கிறது சொல்லி பெனிவைஸ் பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி அபேண்டன் பட்ட அந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் ரிச்சி ஒரு டோருக்குள்ளே வச்சு அடைக்கும் போது அங்கே ஏகப்பட்ட இந்த க்ளவுன் பொம்மைகளை உங்களால் நோட் பண்ண முடியும். எல்லாமே பார்க்க நார்மலாக இருந்தாலும் இந்த க்ளவுன் பொம்மையை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெனிவைஸ் ரீபூட்டுக்கு முன்னாடி டிம் கரியோட அந்த பெனிவைஸ் திட்டத்தை இருந்துச்சு. அந்த இட்டில் வந்து அந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெனிவைஸை இங்கே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே மட்டும் இல்லாமல் சாப்டர் 2லேயுமே அந்த கிளப் ஹவுஸ் ஃபன் பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த டிம் கரியோட அந்த பெனிவைஸ் லுக்கை தான் இங்கே பொம்மை மாதிரி வச்சு டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகெயின் எத்தனை வேஷம் எடுத்தாலும் என்ன மாதிரி வந்தாலும் தக்காளி அது நான் தாண்டாங்கிற மாதிரி பெனிவைஸ் நிறைய உருவத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கீங்க. சாப்டர் 1ல் இவ்வளோ தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதை தொடர்ந்து சாப்டர் 2க்கு வரும்போது இங்கே குட்டி குட்டியாக சில ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருப்பாங்க. முக்கியமாக பெவர்லி ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்ட் கூட பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி செட்டில் ஆகிருப்பான். அவள் கீழே இறங்கி வரும்போது அந்த படிக்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்கை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஓரத்தில் பெனிவைஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இவள் அடல்ட். இப்போதைக்கு அவள் டெக்னிக்கலாக மெயினில் கூட இல்லை, டெல்லியில் கூட இல்லை. அங்கேருந்து பல தூரம் போய் அவள் செட்டில் ஆகினாலும் நீங்கள் என்ன ஏமாத்தினீங்க ஞாபகம் இருக்கா? 27 வருஷம் கழிச்சு உங்களை நான் பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லி பெனிவைஸ் பெவர்லி வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். அந்த பெயிண்டிங்லேயே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு மைன்யூட்டான டீட்டெயில் அது. ரைட்டாக அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளால். அதே மாதிரி பெவர்லியோட அந்த கடைசி ஃபைனல் சீக்வன்ஸில் அவள் படத்தோட இந்த சாப்டர் 1ல எப்படி ஒரு பாத்ரூமுக்குலேருந்து இன்ட்ரடியூஸ் ஆனாலோ அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க.
அந்த டோருக்கு பக்கத்தில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, ஒரு பொம்மை வரையப்பட்டிருக்கு. ரொம்பவே மினிமலாக தான் அந்த பொம்மையை வரைஞ்சிருப்பாங்க. பார்த்தோன்னே ஒரு பொண்ணு போல உங்களுக்கு தெரியலாம், பட் அது பென்னிவைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி சைடில் முடி வந்திருக்கு அண்ட் லுக்குமே ரொம்ப மினிமலிஸ்டாக இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அதை பென்னிவைஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுதாப்பா? கீழே சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணை ஒரு மின்மினி பூச்சியை வச்சு ட்ரிகர் பண்ணி ஒரு ஓரமாக அந்த பென்னிவைஸ் கூப்பிட்டு போயிருக்கோம். அந்த மின்மினி பூச்சி மேலே ஃபோக்கஸ் வச்சிருக்க அந்த பொண்ணை எதிரில் இருக்க அந்த பென்னிவைஸை நோட் பண்ணவே இல்லை. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருட்டுக்கு நடுவில் ஒருத்தன் ஒழிச்சிட்டு இருக்கான். நம்மால் தான் ஒழிச்சிட்டு இருக்க லட்சணம் அப்படி. பட் இது கொஞ்சம் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ஹி இஸ் டாக்கிங் த ப்ரே. இதை தாண்டி அவன் ரிச்சி மேலே தான் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸோடயே இருப்பான். பல இடங்களில் ரிச்சியை துரத்திட்டு வர மாதிரி தெரியும். முக்கியமாக அந்த ஆர்கேட் கிளப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி போகும்போது அந்த இடத்துல அவனுக்கு அறியாத ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பென்னிவைஸோட லுக் இல்லை, பட் பென்னிவைஸோட பேர் இட்டுங்கிறத பின்னாடி கொட்டு எழுத்துல எழுதியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பேப்பர் கிளிப்பட்ட போதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் அதை ரெட் கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்டுங்கிறது தெளிவாக புரியும் நம்புறேன். ஸோ ரிச்சிக்கு பின்னாடியே இருக்க அந்த பேப்பரில் இட்டுன்னு சொல்லி தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ரிச்சி அந்த பால் பனியன் ஸ்டாச்சு கீழே வந்து நின்று அவனோட இந்த பாஸ்ட்டை பற்றி நினைச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் ரிச்சியை பயமுத்துற மாதிரி இன்னொரு கோமலே ஆக்சுவலாக ரிச்சி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கேன். அந்த கோமாளி வேஷத்தை ப்ளே பண்ணதும் வேறு யாரும் இல்லை, இட் பென்னிவைஸோட ஆக்டர் பில் ஸ்காட்ஸ்கார்ட் தான். அவருக்கு இந்த மாதிரி இன்னொரு கோமாளி வேஷத்தை போட்டு ரிச்சியை பயமுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டரையுமே நம்ம பென்னிவைஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த டீமன் கிளவுன் விஷயம் இல்லாமல் ஒரு சாதாரண கிளவுன் விஷயத்தை கொடுத்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பால்பனின் ஸ்டாச்சு வச்சு ரிச்சியை இங்கே பயமுறுத்துறது மட்டும் இல்லாமல் அடல்ட்டான அப்புறமும் ரிச்சியை நான் அவனை கொல்ல போகிறேனே அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறதுக்காகவே அவன் கையில் ஒரு ஃபியூனரல் ஃப்ளையர் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதில் செத்து போனவங்களுக்கு பதிலாக ரிச்சியோட முகமே வரையப்பட்டிருக்கும். யார் அவன் என் முகத்தை வச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ரிச்சி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஃப்ளையருக்கு பின்னாடி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்தது வேறு யாரும் இல்லை, பென்னிவைஸ். அந்த பிக்சர் தெளிவாக உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஓப்பனாகவே பென்னிவைஸ் நம்ம பசங்களை தேடி தேடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா கொல்றதா தான் கொண்டுட்டு போகிறத விட்டுட்டு ஏன்டா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க பிக்காளி பையன். பெவர்லி ஒரு கிழவி வீட்டுக்கு போவால, அந்த இடத்துல கூட அந்த கிழவி அங்கிட்டும் இங்கிட்டும் சும்மா ஓடிட்டு இருக்கும். ஆப்வியஸாக பென்னிவைஸில் டேக் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு கிழவி. அண்ட் யாருக்கு தெரியும், அந்த கிழவியே பென்னிவைஸ்னு கூட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிழவி வீட்லையுமே ஒரு ஃபோட்டோவை இந்த பக்கம் பெவர்லி நோட் பண்ணுவான். அதில் தான் நம்ம பென்னிவைஸோட ஒரு ஹியூமன் ஃபார்மை பார்ப்போம். பாப் கிரே இவனுடைய ஆர்ஜினாக தான் நம்ம பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு வெல்கம் டு டெய்லியில் பார்க்க போகிறோம் நம்புறேன். சீசன் 1 அதை சொல்கிறாங்களா இல்லை சீசன் 3 வரைக்கும் வெயிட் பண்ண வைக்க போகிறாங்களா சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இங்கே தான் அந்த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் பென்னிவைஸை டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது பெவலிக்கு ஒரு விதமான ஷாக்கை கிரியேட் பண்ணியிருக்கோன்னு. பாவம் ஆல்ரெடி ட்ராமாலாம் இருக்கான். பென்னிவைஸ் தன்னை தான் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சா இன்னும் பயந்துருவாங்க. சாப்டர் 2 சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வானத்தை காமிப்பாங்க. ஒரிஜினலாக இந்த பென்னிவைஸோட லுக்குங்கிறது இந்த டெட்லைட்ஸ், அதாவது 3 நட்சத்திரங்கள் போல தான் இருக்கும். சில இடங்களில் வானத்தை காமிக்கும் போது அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவில் பென்னிவைஸுமே மறைஞ்சிருப்பான் தான் நான் நினச்சேன். பட் எங்கேயுமே நல்லா அதை ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியல. அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகல. உங்கள் கணக்கு தெரிச்சா அது எங்கன்னு சொல்லி கீழே காமிப்படுங்க. அதே மாதிரி மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னிவைஸை பற்றின அந்த ஆர்ஜின் தெரிஞ்சுக்கிற அந்த சமயத்தில் லைட்டாக போதையை போட்டு பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மைக் விண்கல் வழியாக தான் அவன் பூமியில் வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கை நீட்டுவாள். அவனுக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் கை நீட்டி பார்க்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அவனும் கண்டிப்பாக பென்னிவைஸாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஒரே ஆக்ஷனை தான் அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் 2 பேருமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அது பாஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ மாடர்ன் டைமில் பென்னிவைஸ் ஆக்சுவலாக மைக்கோட அந்த மைண்டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்படி தான் வந்தேன், என்னுடைய ஆர்ஜின் இதுதான் சொல்லி பென்னிவைஸை சொல்ல ட்ரை பண்ணுதோ இருக்கலாம். ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுது? அடல்ட்ஸை பயமுறுத்த கஷ்டம்னு சொல்லி அது என்னென்னலாம் குட்டிக்கான அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ பென்னிவைஸ் டேரெக்டாக ஒரு பொருளை ஒரு விஷயத்தை சாப்பிடாது, காத்திருந்து பயமுறுத்தி தான் சாப்பிடுமா. பயமுறுத்ததுக்கு அவனுக்கு என்ன பயங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகவே அவனை பற்றி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபாலோ பண்ணுறியாடா பாடிஸோட சைக்கோ தெரபிஸ்ட்டை விட மோசமானவனாக இருக்காங்க இவன். இதையுமே தாண்டி பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பென்னிவைஸை நோட் பண்ணியிருக்கலாம். எங்கே பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம அதுக்கு காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மேற்பட்டு நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.